ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு பாருங்களேன், எல்லா வேல்யூமே இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக என்ன நம்பர்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு சப்டிவிஷன்ஸையும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஓகேவா? ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8க்கு கீழே இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கிற நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். லெஸ் தென் 8ன்றனால 8க்கு கீழே இருக்கிற நம்பர்ஸில் எது 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 8 எழுதக்கூடாது, ஏன்னா லெஸ் தென் 8க்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எழுதணும். அடுத்து பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8க்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 நம்பரில் 8க்கு கீழே இருக்கிற நம்பர்ஸில் எது இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸோ அது எல்லாமே பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எழுதிடுவோமா? 1 வந்துட்டு ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 2 வந்துட்டு 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், அதனால இது ஒரு ப்ரைம் நம்பர். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னா என்னதுன்னா 1 டேபிள்லையும் அந்த நம்பருடைய டேபிளில் மட்டும் வரும். தமிழ் அழகாக சொல்லுவாங்க, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது தான் ப்ரைம் நம்பர். அதாவது 2 வந்துட்டு ஒன்னாலையும் அந்த தன்னாலையும்ன்றனா அந்த நம்பருடைய டேபிள்லையும் வகுப்படுதா, அப்போ இது ஒரு ப்ரைம் நம்பர். 3யும் அதே மாதிரி 1 டேபிள்லையும் அந்த நம்பருடைய டேபிள் 3லையும் வகுப்படும், அதாவது டிவைட் ஆகும். 4 வந்துட்டு 1 டேபிள் 2 டேபிள் 4 டேபிள் இப்படி 3 டேபிளில் வரும். இது ப்ரைம் நம்பர் கிடையாது. 1 டேபிள்லையும் 4 டேபிளையும் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா இதை ப்ரைம் நம்பர் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா 2ன்னு ஒன்று வந்திருக்கு, அப்போ இது ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ 2 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், அடுத்து 4 கிடையாது, அடுத்து 5 இருக்கா? ஆமாம், 1 டேபிளையும் 5 டேபிளில் மட்டும்தான் வரும் 5. அடுத்து 6 கிடையாது, ஏன்னா 2 டேபிள் 3 டேபிள் 6 டேபிள் நிறைய டேபிள் வரும், அதனால் அது கிடையாது. 7 வந்துட்டு 1 டேபிள் 7 டேபிளில் மட்டும்தான் வரும், அதனால் 7. ஓகேவா? 8க்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எதுனா 2 3 5 7. ஓகேவா? அதுக்கடுத்து சி என்ன சொல்லியிருக்காங்க? த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஈவன் ப்ரைம் நம்பர்னா ப்ரைம் நம்பர்லே நிறைய ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, ப்ரைம் நம்பர்ஸ்லேயே ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது, அது 2 மட்டும்தான். ஓகேவா? 2 மட்டும்தான் வந்துட்டு ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர். ஏன்னா இப்போ 2க்கு அப்புறம் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களே, அது ஒரு ஈவன் நம்பரா, அது 2 டேபிளில் வந்துடும். இந்த மாதிரி எந்த ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது 2 டேபிளில் வந்துடும், அதனால 2 மட்டும்தான் ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகேவா? சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு சப்டிவிஷனும் வெரிஃபை பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? பார்த்தோம்னா எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். எல்ஹெச்எஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? அதில் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னென்னா ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். ஏலையும் பிலையும் காமனாக என்ன நம்பர்ஸ் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ 2 3 5 7. ஓகேவா? அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 2 3 5 7. ஓகேவா? கிராஸ் சியோட வேல்யூ என்னது? 2. ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணுவோமா? 2 2 3 3 2 3 2 அந்த மாதிரி. ஓகேவா? 2 2 3 2 5 2 7 2. ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸில் ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போமா? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி ஃபஸ்ட் கண்டுபிடிப்போம். ஏவோட வேல்யூ என்னது? 1 2 3 4 5 6 7. கிராஸ் சியோட வேல்யூ 2. ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணிடுவோம். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஓகேவா? இதான் ஏ கிராஸ் சி. அடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிப்போமா? பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது? 2 3 5 7. ஓகேவா? சியோட வேல்யூ 2. அப்போ பி கிராஸ் சி வந்துட்டு 2 2 3 2 5 2 அடுத்து 7 2. ஓகேவா? இப்போ ஏ கிராஸியும் பி கிராஸியும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி பண்ணணும்னா இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற செட்டை மட்டும்தான் எழுதணும். ஏ கிராஸிலையும் பி கிராஸிலையும் காமனாக இருக்கிற செட் எது? 1 2 இருக்கா? இல்லை. 2 2 இருக்குது, அப்போ எழுதிக்கலாம் 2 2.
3,2 இருக்குது எழுதிக்கலாம், ரெண்டுலேயுமே இருக்குது. 4,2 ரெண்டுலேயுமே இல்லை, 5,2 ரெண்டுலேயுமே இருக்குது, 6,2 ரெண்டுலேயுமே இல்லை, 7,2 ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகேவா, காமனாக இருக்கிறதெல்லாம் எழுதியாச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத அதை அப்படியே ஒரு தடவை எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபை போட்டுக்கோங்க. எழுதாமல் போட்டாலும் கரெக்டு தான், இருந்தாலும் நம்ம அது ஈக்குவல் டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னு சொல்கிறதுக்காக அதை எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறதுனால ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் பார்ப்போமா. எல்ஹெச்எஸ் வந்துட்டு ஏ கிராஸ் எல்ஹெச்எஸ், ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஓகேவா, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்மு. ஏன்னா எக்ஸாம்பிள்ஸில் இந்த மைனஸ் சம்மு இல்லவே இல்லை, எக்ஸசைஸில் ஒரே ஒரு சம் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இப்போ எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி மைனஸ் சி, அதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பி மைனஸ் சி, பியோட வேல்யூஸ் என்னது 2, 3, 5, 7 மைனஸ் சியோட வேல்யூ என்னது 2. ஓகேவா, பி மைனஸ் சினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 - 4னா என்ன பண்ணுவோம், 5லேருந்து 4 போச்சுன்னா 1 அப்படின்னு எழுதுவோம்னா அதே மாதிரி தான் இதுலேருந்து 2 மட்டும் கழிச்சுட்டே எழுதணும். இப்போ இந்த செட்டில் 2 போயிடுச்சுன்னா அப்போ மீதி 3 வேல்யூஸ் எழுதணும். 2 போயிடுச்சுன்னா மீதி 3 வேல்யூஸ் எழுதணும். 3, 5, 7 அவ்வளோதான். பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்து மொத்தமாக கண்டுபிடிப்போம் ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஓகேவா, ஏவோட வேல்யூ என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா, கிராஸ் பி மைனஸ் சி என்னது 3, 5, 7. இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணணும்னா 1, 3, 1, 5, 1, 7 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு எழுதணும். 1, 3, 1, 5, 1, 7. ஓகேவா, அடுத்து 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 3, 3, 5, 3, 7. அடுத்து 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 3, 5, 5, 5, 7. அடுத்து 6, 3, 6, 5, 6, 7. சாரி 7. அடுத்து 7, 3, 7, 5, 7, 7. அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். ஆர்ஹெச்எஸில் ஒன்றா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் பியோட வேல்யூ 2, 3, 5, 7. ஓகேவா, இப்போ ஏ கிராஸ் பி பண்ணுவோம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்து 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்து 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அடுத்து 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஓகேவா, இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போமா. ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் சியோட வேல்யூ, சியோடது 2 மட்டும்தான். ஓகேவா, எழுதுவோமா. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அவ்வளோதான். ஓகேவா, இப்போ என்னது ஆர்ஹெச்எஸில் மொத்தமாக என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஓகேவா, ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னா இப்போ இந்த செட்டில் இருக்கிறதுலேருந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடணும். அப்போ இதில் இருக்கிறது இதில் இருந்துச்சுன்னா அது எழுதக்கூடாது. இப்போ 1, 2 இருக்கா, 1, இங்கே இருக்குது, அப்போ அதை எழுதக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு 1, 3 இருக்கா, இங்கே இல்லை, அப்போ அதை எழுதிக்கலாம். 1, 3 எழுதிக்கலாம். 1, 5 எழுதிக்கலாம், இல்லை.
ஓகேவா. 1,7 இல்லை, எழுதிக்கலாம். 2,2 இருக்கா, இருக்குது, அப்போ எழுதக்கூடாது. 2,3 இல்லை, அப்போ எழுதிக்கலாம். 2,5 இல்லை, எழுதிக்கலாம். 2,7 இல்லை, எழுதிக்கலாம். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து எழுதணும். 3,2 இருக்கா, அப்போ எழுதக்கூடாது. 3,3 இல்லை. 3,5 இல்லை. 3,7 இல்லை. 4,2 இருக்குது, எழுதக்கூடாது. 4,3 இல்லை. 4,5 இல்லை. 4,7 இல்லை. அடுத்து 5,2 இருக்குது, அதனால எழுதக்கூடாது. அடுத்து 5,3 எழுதிக்கலாம். 5,5 5,7 எல்லாமே எழுதிக்கலாம். 6,2 இருக்குது, அதனால் எழுதக்கூடாது. 6,3 6,5 6,7 ஓகேவா. அடுத்து 7,2 இருக்குது, எழுதக்கூடாது. 7,2 7,3 7,5 7,7 ஓகேவா. இப்போ ஆர்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆமாம், ஈக்குவலாக தான் இருக்குது. 1,357 2,357 இருக்கான்னு பார்ப்போமா. 1,357 2,357 3,357 4,357 5,357 6,357 7,35 7,2 ரெண்டுலேயும் இருக்குல்ல, அப்போ எழுதக்கூடாது. ஓகேவா. 3,000 ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா. அப்போ என்ன பண்ணணும்னா LHS இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு எழுதிட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஈக்குவேஷன், அதை அப்படியே எழுதணும். A cross B minus C இஸ் ஈக்குவல் டு A cross B minus A cross C எழுதிட்டு வெரிஃபை பண்ண சொன்னனால ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா. லாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். இதோட எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.